பாரு மித்ரா, இந்த மாதிரி சமாச்சாரத்திலாம் பொண்ணுங்க வேணும் வேணும்னு சொன்னா வேண்டாம் வேண்டாம்னு அர்த்தம். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா வேணும் வேணும்னு அர்த்தம். இப்ப நீ என்ன சொல்ற? வேணுமா இல்ல வேண்டாமா? சொல்லு மித்ரா. வேணும் தான் சார். அப்புறம் என்ன? Let's start the first night. என்ன மித்ரா, பயந்துட்டியா? ஏய் மித்ரா, சும்மா ஒரு ஃபனுக்காக அப்படி பண்ண. என்ன மித்ரா, இதுக்கு போய் இப்படி பயந்துட்ட? மூஞ்ச பாரு, பேய பார்த்த மாதிரி. மித்ரா இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியுமான்னு தெரியாது. நான் இப்ப சொல்றேன். ஜாலியா சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும். நான் அப்படி இல்லை. எனக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்தா நடந்துக்க பிடிக்கும். உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக என் லிமிட்ஸை நான் தாண்ட மாட்டேன். அதுவும் இந்த விஷயத்துல உன் விருப்பமே இல்லாம நான் உன்னை எப்பவுமே தொட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன நீ நம்பலாம். சரி ஓகே, நீ காலைல இருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம இருக்க. போயிட்டு நல்ல படுத்துங்க, சரியா? குட் நைட். மித்து மித்து, ஒரே ஒரு நிமிஷம். இந்த பால் மறந்துட்டேன். இல்ல சார், எனக்கு வேண்டாம். மித்ரா, நான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு பால் குடிச்சாதான் தூக்கமே வரும். ஸோ இந்த நீயும் கொஞ்சம் குடிச்சுக்கோ. ஒரு நிமிஷம், என்ன மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் நைட்ல பால் முதல்ல புருஷன் தான் குடிக்கணுமா? சரி போ, நீ போய் படுத்துக்கோ. குட் நைட் சார். மித்ரா, இன்னொரு விஷயம். நான் தரையில் படுத்துக்கிறது இல்ல நீ தரையில் படுத்துக்கிறது, இந்த டிராமாலாம் வேண்டாம். ஓகே, நீ அந்த ஓரம் படு, நான் இந்த ஓரம் படுத்துக்கிறேன். ஐ நோ மை லிமிட்ஸ். நீ என்ன நம்பலாம். ஓகே சார். ஆனா என்ன, ஒன்னே ஒண்ணுதான், அப்பப்போ காலை மட்டும் மேல போடுவேன். ஏய், சும்மாதான் சொன்னேன். நீ பயப்படாம போய் தூங்கு. ஓகே, பாய். குட் நைட் சார்.
ஏய் வா 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 வாசுகி உட்காரு. என்ன என்ன ஐயா ரொம்ப குஷியா இருக்கீங்க போல? ஆமா, இருக்காத பின்ன. என் ஒரே பையனுக்கு வெற்றிகரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அதுவும் நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட. குஷியா இருக்க வேண்டியதுதானே? என்ன சிரிக்கிற? என்னமோ நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு பெருசா பெருமைப்பட்டுட்டு இருக்கீங்க. வினய் கல்யாணத்துக்காக ஆரம்பத்துல இருந்தே போராடினது நான் மட்டும்தான். இதெல்லாம் வேண்டாம், இப்ப என்ன அவசரம், மனசாட்சி வேண்டாமா, நியாய தர்மம் வேண்டாமான்னு என்ன எவ்வளவு வில்லியாக்கிருக்கீங்க நீங்க. அது ஆமா, ஆனா பொண்ணு பார்த்தது யாரு? நான் தானே. நீங்க பார்த்த பொண்ணுதான் ஓடி போயிடுச்சுல, அப்புறம் என்ன? அது ஓடி போயிருக்கலாம். ஆனா மித்ரா யாருக்காக ஒத்துக்கிட்டா? எனக்காக தானே. அப்படின்னா நான் தானே வின்னு. ஹலோ, மித்ரா ஒண்ணும் உங்களுக்காக மட்டும் ஒத்துக்கல, எனக்காக, வினைக்காக, எல்லாருக்காகவும் சேர்த்துதான். இல்ல, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் வாசுகி. மித்ரா என் ஹாஸ்பிடல்ல தான் ஒர்க் பண்ணா, எனக்காக தான் அவ கல்யாணம் பண்ணிட்டா. இதான் உண்மை. அதனால இந்த கல்யாணம் முடிஞ்சதுல எனக்கு தான் அதிக பங்கு. சொல்லுவீங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக விஷம் குடிச்சு உயிரை பணைய வச்சது நானு. இப்ப வந்து உங்க பங்கு தான் அதிகம்னு சொல்றீங்க. நான் மட்டும் அன்னைக்கு அந்த முடிவை எடுக்கலனா நீங்களும் உங்க பையனும் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்போ நீ அத டிராமான்னு ஒத்துக்கிற? அது டிராமாலாம் கிடையாது. நான் சீரியஸா தான் பண்ணேன். அப்ப இருந்த சூழல்ல நாம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இனி இருந்தா என்ன, போனா என்னன்னு தோணுச்சு. எனக்கு தெரியும் வாசுகி, சும்மா உன்னை வம்பு பண்றதுக்காக பேசினாமா. எனக்கு மட்டும் இல்ல, வினய்க்கு, மித்ராக்கு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். இதோட ஃபுல் கிரெடிட்ஸும் உனக்கு தான். எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சுங்க. ஏங்க, நம்ம மித்ரா சீக்கிரமே நமக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லங்க? என்னங்க அப்படி பாக்குறீங்க? எப்படி வாசுகி உன்னால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? இல்ல, இன்னைக்குதான் கல்யாணமே முடிஞ்சிருக்கு. இன்னும் வினய் அந்த பொண்ணு கூட நல்லா கூட பேச ஆரம்பிக்கல. மித்ரா என்ன மனநிலையில இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா, இப்ப அந்த பொண்ணோட மனநிலை என்னவா இருக்கும்னு நமக்கே நல்லா தெரியுமேமா. இப்பவே குழந்தை அது இதுன்னு பேசினா. ஏங்க, அதெல்லாம் வினய் எப்பவோ நார்மல் ஆயிட்டான். கல்யாணத்துல கவனிச்சீங்களா இல்லையா நீங்க? அப்படியா? நீங்க எதைதான் கவனிச்சிருக்கீங்க? மெஹந்திலேயே அவன் நார்மல் ஆயிட்டான். துள்ளிக்கிட்டுல தாலி கட்டினா. இல்ல வாசுகி, எனக்கு என்னமோ அவன் நமக்காக தான் இப்படி எல்லாம் நடந்திருப்பான்னு தோணுது. உங்க லாயர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உங்களுக்கும் எல்லாத்தையும் சந்தேகம் பண்ணணும்னே தோணுது. நீங்க எப்ப இருந்து இப்படி எல்லாத்தையும் நெகட்டிவாவே யோசிக்க ஆரம்பிச்சீங்க? இப்ப அடுத்து 10 மாசத்துல மித்ரா ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தா வேணான்னு சொல்லிருவீங்களா? அது மாட்டேன். அப்புறம் என்ன, அமைதியா இருங்க. சரி வாசுகி, நீ சொல்ற மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா இத அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு தான் சொல்றேன். ஏங்க, அது எனக்கு தெரியாதா? இப்ப என்ன, நாளைக்கே புள்ளைய பெத்து குடுனா போய் நிக்க போறேன்? நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப சரி. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுதுங்க. ஆமா, இனிமே எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அப்படிதான் இருக்கும். அதான் உனக்கு உங்க மருமக வந்துட்டாலே. எங்க கிளம்பிட்டீங்க? அது இல்லம்மா, காத்தாட ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன். நீ படுத்துக்க. என்ன இது? நம்ம ஒரு மனநிலையில இருந்தா
வாசுகி வேற ஒரு எண்ணத்துல இருக்கா. எப்பவுமே இந்த அம்மாங்க மனசை திருப்திப்படுத்தவே முடியாது போல இருக்கே. அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஆசைகளை விரிச்சுக்கிட்டே போறாங்க. தர்மனுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? தூங்கி இருப்பானோ? சரி, பண்ணி பாப்போம். ஹலோ ராம்கி, என்னாச்சு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனையா? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல தர்மா. ஏன் நீ பதற? நான் சும்மா கூப்பிட்டேன். தூங்கிட்டியா என்ன? தூங்கல, புக்கு படிச்சிட்டு இருந்தேன். இல்ல, திடீர்னு இந்த நேரத்துல கூப்பிட்டியா, அதான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். ஓகே ஓகே, சரி சொல்லு, என்ன விஷயம்? எல்லாம் செட்டில்டு தானே? வாசுகி எப்படி, ஹாப்பி தானே? அவளுக்கு என்னடா, சந்தோஷத்துல தலகால் புரியாம இருக்கா. என்ன, எனக்கு தான் ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கு. என்ன உனக்கு என்ன? என்னடா தர்மா இப்படி கேட்டுட்ட? எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். நம்மள நம்பி ஒரு பொண்ணு தலைய கொடுத்திருக்கா. அவ வாழ்க்கை இனி நம்ம பொறுப்பு. அதுக்காகவாச்சும் வினைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு என் மனசு அடிச்சுக்குதுடா. புரியுதுடா. வாசுகி ஒரு பக்கம் இது எதை பத்தியுமே கவலைப்படாம வேற ஒரு உலகத்துல இருக்காடா. எனக்கு சில சமயத்துல அவன் நார்மலா தான் இருக்காளான்னு சந்தேகமா இருக்கு தர்மா. சரி, அப்படி என்ன ஆச்சு? மித்ரா சீக்கிரம் குழந்தை பெத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு பேசுறாடா. ஓ, எனக்கு அவ இப்படியெல்லாம் யோசிக்கிறாளேன்னு நினைச்சாவே ஆச்சரியமா இருக்குடா. வினய் இப்ப இருக்கிற நிலைமையில குழந்தை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா சொல்லு? உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா தர்மா? கல்யாணம் முடியற வரைக்கும் வினைக்கு எதுவும் ஆகாம இருந்ததே எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இப்ப முதல் பிரியாரிட்டியே என் பையனை காப்பாத்துறது. நான் நினைச்சேன் அவ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டா அவளும் ஃப்ரீ ஆயிடுவா, நானும் என் வேலையை பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப திடீர்னு ஒரு புது விஷயத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறா தர்மா. ஏய் ராம்கி, அவங்க ஏதோ கேஷுவலா சொல்லிருப்பாங்க, நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? இல்லடா, அவ இப்படிதான் கல்யாண பேச்சையும் ஆரம்பிச்சா. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப இத சொல்றா. சரி, நாளைக்கு மித்ரா கிட்ட போய் இதே மாதிரி கேட்டுட்டா என்ன செய்யறது? ஏண்டா ராம்கி, உனக்கு மட்டும் பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இல்லையா? இல்லடா தர்மா, எனக்கும் இருக்கு. ஆனா இந்த நிலைமையில இந்த மாதிரி பேச்சு தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் வினய் முழுசா சரியானதுக்கு அப்புறம் இதை பத்தி பாத்துக்கலாம்ல. நீ சொல்றதும் சரிதான், அதுதான் எனக்கும் கரெக்ட்னு தோணுது. ஏன்னா நாளைக்கு வினய்க்கு குழந்தை பிறந்தா அத காரணமா வச்சு மித்ரா ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ண சான்சஸ் இருக்கு. அதனால குழந்தை விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. டேய் இடியட், நான் என்ன பேசுற, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ 24 மணி நேரமும் லாயரா தான் இருப்பியா? நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்க மாட்ட? இல்லடா, அந்த அக்ரிமெண்ட். ஆமா, அக்ரிமெண்ட் மண்ணாங்கட்டின்னு போய் அதை கிழிச்சு போடு. ராம்கி, இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? பின்ன என்னடா, நானே அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து அக்ரிமெண்ட் சொத்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. என் பையனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இந்த சொத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடா செய்ய போறேன் சொல்லு? தலைமையில தூக்கிக்கிட்டா போக முடியும்? டேய், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் காசு அது இது அக்ரிமெண்ட் அப்படி இப்படின்னு பார்க்காத. அதையும் தாண்டின விஷயங்கள் நிறைய இருக்குடா. மித்ராவுக்கும் இந்த குடும்பத்துக்குமான பந்தம் அந்த மாதிரி தான்டா. சரி விடு, கூல். என்ன கூல்? டேய் இங்க பாருடா, நான் உன்கிட்ட ஷேர் பண்றதெல்லாம் உன்னை என் ஃப்ரெண்டா நினைச்சுதான், ஃபேமிலி லாயரா இல்ல. நீயும் கொஞ்சம் உன் கருப்பு கோட்டை கழட்டி வச்சுட்டு என்கிட்ட பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. சரி, ஓகே. கோட்டை கழட்டி வச்சுட்டேன், இப்ப சொல்லு. ஆமா சொல்றாங்க. உனக்கு நான் போன் பண்ண பாரு, என்ன சொல்லணும்டா? நீ போய் ஏதாவது புத்தகத்தை போய் புரட்டு, போதுமா? போ. சரி. ஹலோ ஹலோ ராம்கி. உன்ன அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் பாப்பா. இந்த கிரிமினல் லாயர்ஸ் கூட பழக்கமே வச்சுக்க கூடாது போல இருக்கு, நம்ம மனசையும் கெடுத்துருவாங்க.
நேரமாச்சே. தீபா, நீயாவது என்னை எழுப்பி விட்டுருக்கலாம். என்ன இது, ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போச்சு? இதுதான் என் புகுந்த வீடா? என் புருஷன், மாமியார், மாமனார், இப்படிதான் என்னோட வாழ்க்கை போகணும்னு இருக்கா?